இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு உள்முக ஆனந்த பரிபூரணம். அருமையான தலைப்பு இது. இது மூணுக்கும் அர்த்தம் உண்டு. உள்முக ஆனந்த பரிபூரணம். இன்றைய சத்சங்கம் ஒரு விடுதலை தரும். இன்னைக்கு லைஃப் லாங் முழுக்க, வாழ்க்கை முழுக்க இந்த சத்தியம் விடுதலை தந்து கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, செல்வங்கள் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, அனைத்து விதமான எண்ணங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய தலைப்பு தான் உள்முக ஆனந்த பரிபூரணம். இதை நம்ம ஒரு புரிதலோட பார்க்கலாம். இந்த வெளி உலக சந்தோஷம், வெளி உலக சந்தோஷம் எதை தருகின்றது? வெளி உலக அப்படின்னா என்னவே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வியல் முறை. ஆரோக்கியம் கிடைச்சாலும் கூட பெரிய ஒரு சந்தோஷமோ நிறைவோ பரிபூர்ணமோ கிடைப்பதில்லை. ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது செல்வத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கும். செல்வம் இல்லையே, சரி ஆரோக்கியமும் செல்வம் இருக்கும்போது உறவுகளை பத்தி நினைச்சிட்டு இருக்கும். ஏதாவது ஒன்று சார்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு, பிறந்தது முதல் இன்று வரை. மனதோடைய இயக்கம் அப்படிதான் இருக்கு. இப்ப என்னதான் தேவை? நிறைவு, திருப்தி, பரிபூரணம். இது எப்ப நடக்கும்? நிம்மதி. உள்முகமாக முதலில் திரும்ப வேண்டும். இந்த உள்முக அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இல்லாம பரிபூர்ணம்ங்கிற நிலை மனிதனுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. மனம் வெளிமுகமாக சிந்தித்தால், வெளிமுகமாக தேடினால் மனம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். உள்முகமாக மனதை திருப்பினால் மனம் நிம்மதி பெறுகின்றது, அமைதி அடைகின்றது, தெளிவு பெறுகின்றது. இது முதல் சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க. மனதை உள்முக வாழ்க்கைக்கு நோக்கி உள்முகமாக, அதாவது எதற்காக உள்முகமாக திருப்ப வேண்டும்? வாழ்க்கையுடைய அல்டிமேட் கிஃப்ட் பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண நிறைவு, திருப்தி என்கின்ற உயர்ந்த சத்தியத்தை நாம் உள்ளுக்குள் உணர வேண்டும் என்று புரிந்து கொண்டு, அது உள்ளுக்குள் தான் இருக்கின்றது என்கின்ற தெளிவோடு மனதை உள்முகமாக திருப்ப ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் மனம் தெளிவு பெறுகின்றது. மனசை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். மனம் வெளி உலக வாழ்க்கையை நோக்கி நீங்க திருப்பி பாருங்க. அதாவது வெளி உலக வாழ்க்கை தேவை வேறு, அதுதான் நோக்கம் வேறு, அது வேறு. வெளிமுகமாக நம்ம என்னதான் செஞ்சாலும் மனதை பயன்படுத்தி மனம் நிறைவு அடையாது.
ஒன்று முடிச்சுட்டு அடுத்ததுங்க. அப்போ மனதை பிரயோகம் பண்ணக்கூடிய புத்தியை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உள்முகமாக மனதை பயன்படுத்தி உள்முகமாக சிந்திக்க துவங்கும் போது அப்படின்னு அர்த்தம். மனதை பயன்படுத்தி உள்முகமாக பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கே மனம் தேவை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உயிருடைய இருப்பில் ஆனந்தம் எப்பொழுதுமே இருக்கின்றது. உயிர்னா ஆனந்தம் இருக்குன்னு அர்த்தம். டிஃபால்ட்டா உயிருக்கு இன்னொரு பெயர் ஆனந்த உணர்வு வச்சுக்கோங்க. உயிருக்கு இன்னொரு பெயர் என்ன? ஆனந்த உணர்வு. நம்ம ஆனந்த புதுசா போய் எதுவும் நம்ம கிரியேட் பண்ணல, அது டிஃபால்ட்டா இருக்கு. அப்ப இந்த மனம் என்கின்ற எண்ணத்தை பயன்படுத்தி உயிர் இருக்கின்ற இருப்பை உணர்கின்றமே தவிர மனதில் எந்த அனுபவம் ஏற்படுவதில்லை. இதுதான் அழகா முன்னோர்கள் ஞானிகள் பேரின்பம் சிற்றின்பம் என்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. நிச்சயமாக சொல்ல முடியும், ஆனந்தம் வேறு, சிற்றின்பம் வேறு. புலன்கள் மூலமாக அனுபவிக்கின்ற சந்தோஷம் வேறு, நேரடியாக உயிர்த்தன்மையை உணரக்கூடிய ஆனந்தம் வேறு. ஐம்புலன்கள் மூலமாக உணரக்கூடிய சந்தோஷம் நிரந்தரம் இல்லாதது, மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியது, அது சுகம். புலன்கள் மூலமாக அனுபவிக்கின்ற சந்தோஷம் மனதை சார்ந்து மட்டுமே இருக்கும், மனதை தாண்டி உள்ளுக்குள் செல்லாது. ஆறாவது புலன்களான மனதை பயன்படுத்தி உள்முகமாக திரும்பும் போது மட்டும்தான் ஆன்மாவின் இருப்பிற்கு செல்ல முடியும். ஐம்புலன்களை பயன்படுத்தி ஆன்மாவிற்குள் செல்ல இயலாது. வெளியுலக வாழ்க்கையில ஐம்புலன்களை பயன்படுத்தி எந்த உச்சத்துக்கு சென்றாலும் மனிதன் ஒருபோதும் நிறைவுத்தன்மையோ பரிபூரணத்தையோ ஒருபோதும் அடைய இயலாது. அது தேவை. ஆனால் மனிதன் எதிர்பார்ப்பது பரிபூரண நிம்மதி, நிறைவு, ஆனந்தம். இந்த உள்முகமாக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தை, அதுதான் நிறைவு, அதுதான் நிரந்தரம், அதுதான் தெளிவை தருகின்றது என்கின்ற புரிதலோடு அனுபவிக்க துவங்கினால் நாம் ஐம்புலன்களால் ஏற்படுகின்ற தொந்தரவுக்கு உள்ளாக மாட்டோம், விடுதலை அடைவீர்கள். ஐம்புலன்கள் உங்க கண்ட்ரோல் இருக்கும். இல்ல அப்படின்னா அதோட கண்ட்ரோல் சிக்குவோம். சொல்றது புரியுதான்னு பாருங்க. ஐம்புலன்களை தாண்டி என் உள்ளுலக ஆனந்த உணர்வு தான் எனக்கு உயர்ந்த அனுபவத்தை தருகின்றது என்கின்ற ஞானம் புரிந்தால் அது புரியும். அனுபவிக்கும் போது நிச்சயமா புரியும். உள்ளுலக ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது நிச்சயமாக தெரியும், ஐம்புலன்களால் ஏற்படுகின்ற அனுபவத்தை தாண்டிய ஒரு உணர்வு என்று தெரியும். மிகப்பெரிய விடுதலை இது. நான் சொல்றது டிபெண்டன்சியே இருக்காது. லைஃப்ல டிபெண்டன்சியே இருக்காது. ஃப்ரீடம் இருக்கும்.
ஒரு சாதாரண மனிதன் ஆனந்தத்தை உணராம வெறுமனே ஐம்புலன் வச்சு வாழ்றாங்க அப்படின்னா டிபெண்டன்சி மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களை சார்ந்து தான் இருப்பாங்க. அதுக்காக ஓடுவாங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்காக இறங்கி போவாங்க, அதுக்காக எல்லா விஷயமும் செஞ்சாகணும். அதனால தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இதே இந்த உள்முக ஆனந்த உணர்வு தான் நிறைவு, என்னுடைய இருப்பு, என்னுடைய ஆதாரம், என்னுடைய பலம் இதுவே என்று புரிந்து கொண்டு உள்முகமாக திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முதல் விஷயம் டிபெண்டன்சி உடைஞ்சிரும். டிபெண்டன்சி உடையிறது தான் மிகப்பெரிய சுதந்திரம்ங்கிற நான். Ultimate freedom, you feel the experience of bliss. புலன்களுடைய உதவி இல்லாத உள்முக அனுபவமே இருப்பின் ஆதாரம். புலன்கள் உதவிகள் இல்லாம உள்முகத்தை நோக்கி திரும்பக்கூடிய இருப்பு சுகமான ஆனந்தமே விடுதலை என்று சொல்கின்றேன். இல்லைன்னா என்ன ஆகும்? டெம்டேஷன் அபவுட் ஃபுட்டு, உணவு சார்ந்து, பொருள் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, நிச்சயமா சொல்ல முடியுது. உள்முக ஆனந்த பரிணாமம், பரிபூரணம் செல்ஃப் கண்ட்ரோலாக மாறுது, செல்ஃப் டிசிப்ளினாக மாறுது, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறுதுங்கிறேன். மற்றவங்களுக்காக இறங்கி போய் வாழ்கிறது, மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, தியாகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டோரிலாம் இங்கே வேலைக்கு ஆகாது. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று வாழ்றது, இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூ ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் இன் யூ. உங்களால் திருப்தி தன்மையை உணர முடியாது. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, உள்ளுலக ஆனந்த உணர்வு தான் பலம் என்று உணருங்கள். அதை ஃபீல் பண்ணி சிந்திக்க ஆரம்பிங்க. ஆனந்தத்தை ஃபீல் பண்ணி யோசிக்க ஆரம்பிங்க. ஆனந்தத்தை ஃபீல் பண்ணி செயல்பட துவங்குங்க. வாழ்க்கை உங்கள் கையில் திரும்பும். இல்லைனா வாழ்க்கை மற்றவங்களை சார்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம் சாகும் வரை. உள்முக ஆனந்த பரிணாமம், பரிபூரணம்